மலேசிய சுற்றுலா விளம்பர வாரியமான டூரிசம் மலேசியா 2025 அரேபிய சுற்றுலா விருதளிப்பில் 2 முக்கிய விருதுகளை வென்றுள்ளது. தென்கிழக்காசிய வட்டாரத்திற்கான சிறந்த தேசிய சுற்றுலா நிறுவனம் மற்றும் பயண இலக்கை சந்தைப்படுத்துவதில் சிறந்த முனைப்பு ஆகிய விருதுகள் நவம்பர் 25ஆம் தேதி துபாயில் நடைபெற்ற விழாவில் வழங்கப்பட்டன. இவ்விருதுகளை டூரிசம் மலேசியா துபாய் கிளையின் இயக்குநர் முகமது பஹாருடின் ஹட்மின் பெற்றுக் கொண்டார். இந்த அங்கீகாரங்கள் மத்திய கிழக்கு சந்தைக்கு மலேசியா ஒரு முன்னணி பயண தளமாக இருப்பதை வலுப்படுத்துவதாக டூரிசம் மலேசியா தலைமை இயக்குநர் டத்து மனோகரன் பிரியசாமி கூறினார். விசிட் மலேசியா 2026 எனப்படும் 2026 மலேசியாவுக்கு வருகை தரும் ஆண்டை முன்னிட்டு மேற்கொள்ளப்படும் உயர் தாக்க விளம்பர மற்றும் சந்தைப்படுத்துதல் முயற்சிகளுக்கு இது மேலும் ஊக்கமளிக்கும் என்றார் அவர். இவ்வாண்டு ஜனவரி முதல் ஆகஸ்ட் வரை மலேசியா 28.2 மில்லியன் அனைத்துலக வருகையாளர்களை பதிவு செய்துள்ளது. இது 2024 இதே காலகட்டத்துடன் ஒப்பிடும்போது 14.5 விழுக்காடு வளர்ச்சியாகும். இதனிடையே விசிட் மலேசியா 2026க்கு 47 மில்லியன் சுற்றுப்பயணிகள் என்ற இலக்கை வைத்துள்ள நிலையில் துபாயிலிருந்து கோலாலம்பூர் நோக்கி பத்தேக் ஏர் தினசரி விமானங்கள் வரும் ஜனவரி 1 முதல் சேவையை தொடங்கும். எமிரேட்ஸ், எத்திஹாட், ஃப்ளை துபாய், ஏர் அரேபியா உள்ளிட்ட விமான சேவைகளுக்கு ஈடாக இந்த பத்தேக் ஏர் சேவையும் அமையும் என மனோகரன் கூறினார். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. ஜோஹர் அண்ட் சிங்கப்பூர் மக்களை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோஹர் பர்வில் தொடங்கியாச்சு. நவம்பர் 30 வரை வாங்க வைரல் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டே ஷாப்பிங் பண்ணலாம். பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். ஜோஹர் பாலிவுட் பஜார் அண்ட் ஃபூடி மச்சான் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோஹரில் இப்பொழுது தொடங்கியாச்சு. அடுத்த வாரம் ஏயான் பீக், புக்கிட் ரிமாவ், கூத்தக்குமனிங், ஷாலாமில். அடுத்து மிலாக்கா மாலில் நாட்டின் புகழ்பெற்ற வைரல் ஃபுட்ஸ் ஆன்லைன் அண்ட் ஹோல்சேல் வெண்டர்ஸுடன் 100க்கும் அதிகமான ஃபுட் வெரைட்டிஸ், நியூ அரைவல்ஸ், பிரீமியம் அண்ட் பூட்டிக் கலெக்ஷன், தரமான பொருட்கள், நியாயமான விலைகள். வரும் 2026 பிப்ரவரி 25 முதல் மலேசியர்கள் ETA எனப்படும் மின்னியல் பயண அனுமதி பெறாமல் இங்கிலாந்துக்குள் நுழைய முடியாது. சுற்றுலா, குடும்ப சந்திப்பு, வணிக பயணம் அல்லது டிரான்சிட் இடைமாற்ற பயணிகளுக்கும் இது கட்டாயமாகும். ETA இல்லாமல் விமானத்தில் ஏற அனுமதி இல்லை. இது அதிகபட்சம் 6 மாதங்கள் தங்க அனுமதி வழங்கும். மலேசியா உள்ளிட்ட 85 நாடுகளுக்கு இப்புதிய கட்டுப்பாடு பொருந்தும். பிரிட்டன் மற்றும் ஐரிஷ் பிரஜைகள் இதில் விலக்கு பெறுவார்கள். எனினும் இரட்டை குடியுரிமை கொண்டவர்கள் பிரிட்டன் கடப்பிதழ் வைத்திருப்பது அவசியம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சமயம் சார்ந்த சொற்பொழிவுகளை கேட்க காத்திருக்கும் அன்பர்களா நீங்கள்? இதோ உங்களுக்காக சமய மாநாடு 2025 ஜோஹர் குலுவாங் தமன் பிர்சாத்து ஸ்ரீ வேல்முருகன் ஆலயத்தில் சமய மாநாடு நடைபெற திருவருள் கூடியுள்ளது. சிங்கப்பூர் அதன் வெளிநாட்டு மருத்துவர்கள் ஆட்சேர்ப்பு திட்டத்தில் மலேசியாவும் உள்ளதாக அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளது. அக்குடியரசு பெரும்பாலும் உள்ளூர் மருத்துவர்களையே நம்புகிறது. என்றாலும் தேவை ஏற்பட்டால் வெளிநாடுகளிலிருந்து, குறிப்பாக மலேசியா, இந்தியா, இங்கிலாந்து மருத்துவ நிபுணர்களை தருவிக்கவும் தயார் என சிங்கப்பூர் சுகாதார அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். எனினும் அது சிறிய எண்ணிக்கையாகவே இருக்கும் என்றார் அவர். சிங்கப்பூரில் தற்போதுள்ள 3 மருத்துவக் கல்லூரிகள் ஆண்டுக்கு சுமார் 550 மருத்துவர்களை உருவாக்குவது குறிப்பிடத்தக்கது. மலேசிய மருத்துவ நிபுணர்கள் மற்றும் தாதியர்களுக்கு அதிக ஊதியம் வழங்கி சிங்கப்பூர் கவர முயற்சிப்பதாக நீண்ட காலமாகவே செய்திகள் பரவி வந்தன. எனினும் சுகாதார அமைச்சான KKM அவற்றை மறுத்தது. காரணம், அது சிங்கப்பூர் அரசாங்கத்தின் முயற்சி அல்ல என்றும் மாறாக அந்நாட்டு தனியார் மருத்துவமனைகளின் முயற்சி மட்டுமே என்றும் விளக்கியது. தற்போது சிங்கப்பூர் அரசாங்கமே தகவலை உறுதிப்படுத்தி இருப்பதால் மலேசியாவில் மருத்துவர் பற்றாக்குறை அதிகரிக்கலாம் என்ற கவலை மீண்டும் எழுந்துள்ளது. ஏற்கனவே அரசாங்க மருத்துவமனைகள் பணியாளர் பற்றாக்குறையால் சிரமப்படும் நிலையில் இப்படி கவர்ச்சிகரமான சம்பளம் மற்றும் வேலைச்சூழல் காரணமாக மேலும் பல மருத்துவர்கள் சிங்கப்பூரை நோக்கி படையெடுக்கலாம் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். ராஜயோகாவின் தனித்துவம் நிறைந்த ஓமம் தண்ணீர் சுப காரியங்களுக்கு உபயோகிக்க ராஜயோகாவின் பன்னீர், ராஜயோகாவின் சுத்தமான தேங்காய் எண்ணெய் மற்றும் ராஜயோகாவின் தரமான எள்ளிலிருந்து எடுக்கப்பட்ட சுத்தமான நல்லெண்ணெய், இவை அனைத்தும் உங்கள் ராஜயோகாவில். இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு.
பேராக் மாநிலத்தில் கடந்த 9 மாதங்களில் ஊராட்சி மன்றங்கள் மேற்கொண்ட நடவடிக்கையில் 6000க்கும் மேற்பட்ட தெருநாய்கள் பிடிக்கப்பட்டதாக மாநில வீடமைப்பு மற்றும் ஊராட்சி மன்ற ஆட்சிக்குழு உறுப்பினர் சந்திரா அங் தெரிவித்தார். மொத்தம் 3000க்கும் மேற்பட்ட அதிரடி நடவடிக்கைகளில் 6338 நாய்கள் பிடிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். அதிகாரிகளால் பிடிக்கப்பட்ட நாய்களை உரிமையாளர்கள் அல்லது தொடர்புடைய அரசுசாரா இயக்கங்கள் குறிப்பிட்ட காலத்திற்குள் முறையான கோரிக்கையின் வாயிலாக கொண்டு செல்லலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அக்காலகட்டத்திற்குள் நாய்கள் கொண்டு செல்லப்படாவிட்டால் அவை நாய்கள் கால்நடை சேவைத்துறைக்கு அனுப்பப்பட்டு அங்கு அவற்றின் நிலை மதிப்பிடப்பட்டு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும். பேராக் மாநில பாசிட்டிவ் இயக்கத்தின் பிரச்சார விளக்க குறிப்புகளை வெளியிட்ட சந்திரா அங் திருநாய்கள் பிரச்சினையில் சமூகத்துக்கும் பொறுப்பு உண்டு என்பதால் மாநிலம் மனிதாபிமான தீர்வுகளை வலுப்படுத்தி வருவதாக தெரிவித்தார். உரிமம் இல்லாத நாய்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என எச்சரித்த சந்திரா இவ்வாண்டு ஜனவரி முதல் நவம்பர் வரை 13,816 நாய் உரிமங்கள் வழங்கப்பட்டுள்ளன என்றும் தெரிவித்தார். எல்லார் நம்பிக்கையும் நிறைவேறணுங்கிறது தான் ஏன் பிரார்த்தனை. Z Black 3-in-1 ஊதுபத்தி, அசல் 3-in-1 ஊதுபத்தி. பிரார்த்தனை கைகூடும். கேம்ரன் மலை ஜலான் புஞ்சாக் அரபெல்லாவில் நேற்றிரவு நிலச்சரிவு ஏற்பட்டதால் தானராத்தா புஞ்சாக் அரபெல்லா அடுக்குமாடி குடியிருப்பைச் சேர்ந்த சுமார் 700 பேரது தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. இரவு 8:30 மணி வாக்கில் சி பிளாக் கட்டடம் அருகே மலைச்சரிவான பகுதியில் அச்சம்பவம் நிகழ்ந்ததாக கேம்ரன் மலை போலீஸ் கூறியது. இதனால் அந்த அடுக்குமாடி குடியிருப்புக்கு செல்வதற்கான முதன்மை சாலை சரிந்து விழுந்த மண் குவியலால் மூடப்பட்டுள்ளது. பாதுகாப்பை கண்காணிக்கவும் தொடர் நிலச்சரிவு அபாயத்திலிருந்து அப்பகுதி விடுபட்டிருப்பதை உறுதி செய்யவும் ஏதுவாக தகவல் கிடைத்த கையோடு போலீஸ், APM எனும் பொது தற்காப்பு படை மற்றும் தீயணைப்பு மீட்புக் குழுவினர் சம்பவ இடம் விரைந்தனர். ஆரம்ப கட்ட உதவிகள் சம்பந்தப்பட்ட அரசு நிறுவனங்களால் ஒருங்கிணைக்கப்பட்டு வருகின்றன. எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, பால் மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இதை நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. 10 ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். சரவாக்கில் 11 வயது மாணவியை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய குற்றத்திற்காக 52 வயது ஆசிரியருக்கு 12 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 6 பிரம்படிகளும் விதிக்கப்பட்டுள்ளன. மாணவியின் அந்தரங்க பகுதிகளை அவர் தொட்டது ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டதை அடுத்து சமரஹான் உயர்நீதிமன்றம் அத்தீர்ப்பை வழங்கியது. மேல்முறையீடு செய்து அதன் தீர்ப்பு வரும் வரை தண்டனையை நிறுத்தி வைக்க அவ்வாடவர் அனுமதி கேட்டார். ஆனால் நீதிமன்றம் அதை நிராகரித்து சிறை தண்டனை உடனடியாக அமலுக்கு வரும் என தெரிவித்தது. கோத்தா சமரஹானில் உள்ள ஒரு ஆரம்ப பள்ளியில் 2022 மே மாத வாக்கில் அக்குற்றத்தை புரிந்ததாக அவ்வாசிரியர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியிருந்தார். Check out my hands-free Go Golf Sketches slip-ins. I just step in and they're on. No bending down, no touching. Great, but it's your turn to play. My bad. Go Golf Skechers slip-ins. They're so amazing, you can't stop talking about them. Did I mention I don't? வாடிக்கையாளர் சேவை மையம் என்ற போர்வையில் ஜப்பானியர்களை குறிவைத்து பினாங்கில் செயல்பட்டு வந்த மோசடி கும்பல் ஒன்று கூண்டோடு சிக்கியுள்ளது. நிபோங் தபால் சிம்பாங் அம்பாட்டில் உள்ள 2 பங்களா வீடுகளில் நவம்பர் 20ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட அதிரடி சோதனைகளில் ஒரு பெண் உட்பட 18 பேர் கைதாகினர். அவர்களில் 14 பேர் ஜப்பானிய பிரஜைகள், எஞ்சிய 4 சீன நாட்டவர்கள் ஆவர் என பினாங்கு போலீஸ் கூறியது. 5000 ரிங்கிட் முதல் 8000 ரிங்கிட் வரையிலான சம்பளத்தில் கடந்த 3 மாதங்களாக அங்கு கால் சென்டர் பணியாளர்களாக வேலை செய்து வந்ததை சந்தேக நபர்கள் ஒப்புக்கொண்டனர். டெலிகிராம் வாயிலாக விவரங்களை பெற்று ஜப்பானிய போலீஸ் அதிகாரிகளாக ஆள் மாறாட்டம் செய்து ஜப்பானியர்களை ஏமாற்றுவதே இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. மோசடி வலையில் சிக்கியவர்களிடம் கோ என்ற ஜப்பானிய செயலி வாயிலாக இக்கும்பல் பணத்தை கறந்து விடுவது விசாரணையில் அம்பலமானது. இதையடுத்து பல்வேறு முத்திரைகளிலான 49 கைபேசிகள், 13 ஐபேட் சாதனங்கள், 3 மடிக்கணினிகள், 4 வாக்கி டாக்கி கருவிகள், 25 பக்கங்களுக்கு ஜப்பானிய மொழியில் எழுதப்பட்ட மோசடி வசனங்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன.
கைதானவர்கள் மோசடி குற்றங்களுக்காக 420வது சட்டப்பிரிவின் கீழ் விசாரிக்கப்படும் நிலையில் முன்பின் தெரியாதவர்களிடமிருந்து வரும் அழைப்புகள் குறித்து அதிக கவனத்தோடு இருக்குமாறு பொதுமக்களை போலீஸ் அறிவுறுத்தியுள்ளது. ஜோர் பாலிவுட் பஜார் அண்ட் ஃபூடி மச்சா வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோரில் இப்பொழுது தொடங்கியாச்சு. அடுத்த வாரம் ஏயான் பிக் புக்கிட் ரிமாவ் கோத்தகுமனிங் ஷாலாமில், அடுத்து மலாக்கா மாலில். ஜோர் அண்ட் சிங்கப்பூர் மக்களே, வைரல் ஃபுட் ஆன்லைன் மற்றும் ஹோல்சேல் வெண்டர்ஸுடன் நியூ அரைவல் பிரீமியம் அண்ட் பூட்டிக் கலெக்ஷன், ஃபர்னிச்சர் அண்ட் பெட்ரூம் செட், சாமி மேடை, கிச்சன் வேர், டிவைன் ஃபெஸ்டிவல் அனைத்தும் ஒரே இடத்தில் தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோ பார்வில் தொடங்கியாச்சு. நவம்பர் 30 வரை வாங்க வைரல் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டே ஷாப்பிங் பண்ணலாம். பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். KLIAவில் போலீசாரிடம் உதவி கேட்ட ஆடவரின் செயல் இணையத்தில் வைரலாகி வருகிறது. காரணம், அவர் உதவி கேட்டது ஏதோ ஆபத்து அவசரத்திற்காக அல்ல, மாறாக தனது கைபேசி பேட்டரி தீர்ந்து போனதால். அந்த ஆடவர் தனது காரை போலீஸ் வாகனத்தின் பின்னால் நிறுத்த ஒரு போலீஸ்காரர் வந்து காரணம் கேட்பதும், உடனே அவர் போலீஸ் காரில் கைபேசி சார்ஜ் இருக்கிறதா என கேட்பதும் டேஷ்கேம் கேமராவில் பதிவான வீடியோவில் தெரிகிறது. தான் சுமார் 30 நிமிடங்கள் விமான நிலையத்தில் சுற்றி அங்கு வேலை செய்யும் தனது காதலியை தேடிக் கொண்டிருந்ததாகவும், ஆனால் கைபேசி பேட்டரி தீர்ந்து விட்டதால் தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும் அவர் கூறினார். போலீசாரும் சிரித்துக் கொண்டே அவருக்கு 10 நிமிடங்கள் வரை சார்ஜ் செய்ய அனுமதி அளித்தனர். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பலர் நகைச்சுவையாக கருத்து தெரிவித்துள்ளனர். போலீஸை விட காதலி திட்டுவார் என்ற பயமே அவ்வாடவருக்கு அதிகம் போல என்று வலைத்தளவாசிகள் கிண்டல் அடிக்கின்றனர். அந்த வீடியோ PDRM Facebook பக்கத்திலேயே பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. இலங்கையை வாட்டியுள்ள கடும் கனமழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகள் இதுவரை 50க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகளை ஏற்படுத்தியுள்ளன. பலி எண்ணிக்கை குறைந்தது 56ஐ எட்டியுள்ள நிலையில் 21 பேரை இன்னமும் காணவில்லை. டிட்வா புயலின் தாக்கத்தால் சில பகுதிகளில் 300 மில்லிமீட்டர் வரை மழை பதிவாகி வெள்ளம் கரை புரண்டோடியது. குறிப்பாக படுலா, நுவாரா, எலியா உள்ளிட்ட மலையக பகுதிகளில் வீடுகள் தரைமட்டமாகி சாலைகள் முடங்கியுள்ளன. ஆயிரக்கணக்கானோர் தற்காலிக நிவாரண மையங்களுக்கு மாற்றப்பட்டனர். பல இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. இருந்தும் மீட்பு பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன. மழை தொடரக்கூடும் என்பதால் மேலும் நிலச்சரிவுகள் ஏற்படும் அபாயம் குறித்து அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அபாயமுள்ள பகுதி வாழ் மக்கள் வீடுகளில் இருந்து வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். இந்த பேரழிவை கருத்தில் கொண்டு அண்டை நாடான இந்தியா உடனடி நிவாரணப் பொருட்களை அனுப்பியுள்ளது. ஆபரேஷன் சாகர் பண்டு எனப்படும் மனிதநேய நடவடிக்கையின் கீழ் இதுவரை 6.5 டன் எடையில் உணவுப் பொருட்கள், அத்தியாவசிய உதவிப் பொருட்கள் உள்ளிட்ட அவசர தளவாடங்கள் இலங்கைக்கு அனுப்பப்பட்டன. கடல் வழி அண்டை நாடு என இந்தியா குறிப்பிட்டுள்ள இலங்கைக்கு இந்த பேரிடர் காலத்தில் முழு ஆதரவு வழங்கப்படும் என இந்திய அரசாங்கம் தெரிவித்துள்ளது. எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, பால் மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இத நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. 2 ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்.